Everyone says it's a repeat of 2023 World Cup, but my thought says it's a repeat of 2015 World Cup. So same 4 teams in 2015 World Cup, 2023 World Cup semi-finals qualify ஆன ஒரு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதுதான் இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2022 இந்த சேம் 4 டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகிருக்காங்க செமிஃபைனல்ஸுக்கு. பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செமிஃபைனல்ஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில் அப்படியே ஒரு பல்டி ஒரு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, செகண்ட் செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க. ஸோ லெட்ஸ் see the சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 செமிஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் பற்றி பார்த்துருவோம். ரெண்டு டீம்ஸோட லீக் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் தென் செமிஃபைனல்ஸில் அவங்க என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க லீக் ஸ்டேஜஸில். அகேன்ஸ்ட் பங்களாதேஷாக இருக்கட்டும், ஒரு பாகிஸ்தானாக இருக்கட்டும், அண்ட் தென் நியூசிலாண்டோடய ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஒரு பேட்டிங் பவுலிங் ரெண்டு யூனிட்லையுமே ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா பும்ரா இல்லாதது ஒரு மேஜர் செட் பேக் இந்தியன் டீம், டவுட் இல்லை. பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க டீமில். பிகாஸ் எஸ்பெஷலி இந்தியன் டீம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஒரு பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக இருக்கட்டும், நியூசிலாந்து அகேன்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க அந்த ஒரு கேமில். ஸோ பங்களாதேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஒரு 5 ஒரு கம்பேக் முகமது ஷமிக்கு. தென் பாகிஸ்தான் கேம்லேயும் ஒரு அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், ஒரு குல்தீப் யாதவாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. தென் நியூசிலாந்து அகேன்ஸ்டாக பார்த்தா வருண் சக்கரி ஒரு 5 ஒரு பிக் பூஸ்டர் கொடுத்துருக்கு டீம் இந்தியாவுக்கு செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. ஸோ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் பெருசாக ஒரு இது இல்லை. பேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்மன் கில், ஸ்ட்ரேயர் ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன் இந்த பேட். பாகிஸ்தான் கேம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு பில்லியன் 100, ஸ்ட்ரேயர், சுப்மன் கில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ நியூசிலாந்து கேமில் பார்த்தீங்கன்னா டாப் 3 அப்படியே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ஒரு சுப்மன் கில்லாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே நியூசிலாந்து அகேன்ஸ்டாக ஃபெயிலியர் ஆனாங்க. பட் ஸ்ட்ரேயர், அக்சர் பட்டேல் 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு ஃபவுண்டேஷனை போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் எனக்கு இன்னொரு ஒரு தாட்ஸும் இருக்குது. ஏன்னா நம்பர் 5 KL ராகுல் தான் வரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா கேமும் அக்சர் பட்டேல் நம்பர் 5 கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு அந்த இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா அக்சர் பட்டேல் இஸ் நாட் சூட் ஃபார் நம்பர் 5 என்னோட தாட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா KL ராகுல் வந்து ஒரு நம்பர் 5 ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன்லாம் வந்து KL ராகுல் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுற பிளேயர், ஒரு பெருசு ஒரு ஷார்ட்ஸ்க்கெலாம் போக மாட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது. ஸோ ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் KL ராகுல் ஒரு பெரிய ஷார்ட்ஸ்க்கு போவார். அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு பிளேயரை வந்து எதுக்கு நம்பர் 6க்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ஃபேர்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் செமிஃபைனல்ஸில் அந்த ஒரு மிஸ்டேக்கை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத என்னோட ஒரு தாட்ஸ். செமிஃபைனல்ஸ்லேயே KL ராகுல் நம்பர் 5 தான் அவர் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும். அக்சர் பட்டேல் வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் வச்சுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நல்லது பேட்டிங் பொறுத்தவரைக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா அப்புறம் அக்சர் பட்டேல் தான் பேட்டிங். ஏன்னா நீங்கள் ஜடேஜா கூட ஒரு முன்னாடி அமிச்சிட்டு பாண்டியா, அக்சர் பட்டேல் நான் ஒரு டெத்தில் இது பண்ணால் கூட 2 ஹிட்டர்ஸ் இருந்தால் கூட இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அக்சர் பட்டேல் நம்பர் 5 அனுப்புகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ்னு எனக்கு தெரியல. ஸோ செமிஃபைனல்ஸில் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து லைக் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியன் டீம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 ஸ்பியர் ஹெட்ஸ் இல்லை இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஒரு பேட் கமின்ஸ், கேப்டன் பேட் கமின்ஸ் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் இல்லை, ஜோஷ் ஹேசல்வுட் 3 பேருமே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் கேமரன் கிரீன் இன்ஜூர்ட், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் செட்பேக்காக இருந்துச்சு பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 351 ஒரு பில்லியன்ட்டாக சேஸ் பண்ணாங்க. சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த கேம் இங்கிலாந்து கையில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஜோஷ் இங்கிலீஷ் அப்படியே இங்கிலாந்து கையிலேருந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேட்சை கொண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லுவோம். பேட்டிங் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் ஒரு டிராவிஸ் ஹெட் இருக்கார், ஒரு மேத்யூ ஷாட் ஒரு நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீவ் ஸ்மித், ஒரு மார்னஸ் லபுஷனாக இருக்குது, ஜோஷ் இங்கிலீஷ் இவங்க நல்லாவே பண்ணாங்க. பட் பவுலிங் வைஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் சைடு தான் இருக்குது. ஒரு பென் வாஷியர்ஸ், ஒரு நேத்தன் எலிஸ், ஒரு ஸ்பென்சர் ஜான்சன், இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீம் அட்டாக். ஸோ இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் சீம் அட்டாக் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஒரு
ஆடட் அட்வான்டேஜ் இதை யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு இது லைக். பட் அட் த சேம் டைம் இதையும் யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு கஷ்டம் தான். பட் ஆஸ்திரேலியன் டீம் எந்த நேரத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க யாருக்கு ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு வந்துட்டு அவங்க ஜெயன்ஸ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ செமிஸ் ஃபைனல்ஸ்னால் அவங்க வந்துட்டு அவங்க ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்க கப் அடித்த நிஜமாலே யாரும் என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த ஒரு சைடை வச்சுட்டு கப் அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பட் ஸ்டீவ் ஸ்மித் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கேப்டன்சியில் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு, ஒரு டெஸ்ட்லேயா இருக்கட்டும் ஓடியிலையாக இருக்கட்டும். பட் அந்த ஒரு இதை வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து இது பண்ணுவார நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் செமிஃபைனல்ஸ் கொஞ்சம் நிஜமாலே ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டிங் கிளாஷாக இருக்கும். 2020 வேர்ல்ட் கப் ஒரு இந்தியன் ஃபேனாக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது இன்னும் மறக்காத ஒரு நினைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெயின் கொடுத்துச்சு நிறைய இந்தியன் ஃபேன்ஸுக்கு. அன்றைக்கி அந்த நைட் நிறைய பேர் தூக்கத்தை தொலைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிராவிஸ் ஹெட்னாலே என்ன சொல்கிறது ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆல்வேஸ் ஒரு ஹெட்டேக்காக தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு கடைசி ஒரு ஃபியூ கேம்ஸாகவே இந்தியா எப்போவுமே டிராவிஸ் ஹெட் எப்போவுமே ஒரு ஹெட்டேக்காக இருந்திருக்காரு டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா வேறு இல்லை. ஸோ அது இன்னும் ஒரு அட்வான்டேஜாக போயிடும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் சரி ஆஸ்திரேலியன் டீமுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டீமுக்கிட்டையும் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டு எப்படி அவங்க செமிஃபைனல்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் மூவ் டு செகண்ட் செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நியூசிலாந்து வந்து லீக் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட் 2 கேம்ஸ் நிறைய பிரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அகேன்ஸ்ட்டு ஒரு வில் யங் அண்ட் டாம் லெத்தம் ஒரு பிரில்லியன்ட் 100 பார்த்தா. அதுக்கப்புறம் செகண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திர ஒரு கம்பேக் நாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரை சீரீஸில் வந்து நியூசிலாந்து வின் பண்ணாங்க. ட்ரை சீரீஸ் ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்கொயரில் கேட்ச் பிடிக்க போய் அது பால் நெத்தியில் பட்டு ப்ளீட் ஆகி அப்படியே கிரவுண்ட்லேயே படுத்துடுவார். ஸோ அது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் இதுவாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு கம்பேக் பண்ணி ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுங்கிறது மென்டலி அதுக்கு ஒரு பெரிய ஒரு வில்னஸ் ஒன்று. ஸோ அது ரச்சின் ரவீந்திர பிரில்லியண்ட்டாக பண்ணார் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். லைக் இந்தியா கேமில் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒன்று நல்லாவே இருந்துச்சு. மேட் இண்டி ஒரு 5 for லைக் கேன் ஜெமிசன்லாம் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லைக் பேட்டிங் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேன் வில்லியம்சன் வந்து ஒரு பிரில்லியன்ட் 74. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு லூசிங் காஸ்ட்டில் போயிடுச்சு. பட் அந்த லூசிங் காஸ்ட்டில் போனாலும் இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேன் வில்லியம்சன் கிட்ட இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நியூசிலாந்து சைடுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் தான். ஏன்னா கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபார்மில் இருக்கிறது கொஞ்சம் ஆப்போனன்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபியரை கொடுக்கும். அந்த ஒரு ஃபியர் தான் என்ன சொல்கிறது கேன் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பாரு. ஏன்னா இந்த ஒரு சாம்பியன்ஷிப் ஃபேப் 4ல் போய் ஒரு விராட் கோலி கிட்டேருந்து ஒரு 100 பார்த்தோம், ஜோ ரூட் கிட்டேருந்து ஒரு 100 பார்த்தோம். இன்னும் ஒரு ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட வந்து ஒரு கேன் வில்லியம்சன் கிட்ட வந்து நம்ம ஒரு 100 பார்க்கல. மேபி இந்த செமிஃபைனல்ஸ் அவங்க 2 பேர்கிட்ட 100 நம்ம மேபி பார்க்கலாம். ஸோ அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. லைக் நியூசிலாந்து டீம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க ஃபீல்டிங் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி கிளென் ஃபிலிப்ஸ் ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக ஒரு பாயிண்டில் ஒரு கேட்ச் அப்படியே ஒரு ரைட்டில் இது பண்ணுவாங்க. தென் இந்தியா அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இது ஒரு பார்த்தீங்கன்னா விராட் கட்டடிக்கும் போது பாயிண்டில் வந்து சரியான ஒரு டெவ் கேட்ச். தென் கேன் வில்லியம்சன் நேற்று ஒரு நல்ல கேச்சஸ் பிடிச்சி நம்ம பார்த்தோம். ஸோ நியூசிலாந்து சைட் பொறுத்தவரை ஃபீல்டிங்கில் வந்து ஒரு கன் சைடாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இது கண்டினியூவாக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அப்படியே நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே வருவோமே. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தென் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெயினால் வாஷ்ட் அவுட். ஒரு இங்கிலாந்து அகேன்ஸ்டாக என்ன சொல்கிறது ஒரு ஈஸி வின் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ககிசோர் ரபாடா, லுங்கி இங்கிடி, மார்க்கோ யான்சன் 3 பேருமே சேர்ந்து இங்கிலாந்து டீமை க்ரஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேமில். தென் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயன் ரிக்கில்டன் ஒரு பாசிட்டிவாக இருக்கார். ஹென்ரிக் கிளாசன், ஐடன் மார்க்ரம் இவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க கிளிக் ஆகிட்டாங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கே என்ன சொல்லு ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டாக இது முடியும். ரயன் ரிக்கில்டன் ஒரு ப்ரைம் ஃபார்ம் ஒரு பீக் ஃபார்மில் இருக்காருன்னு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு SA20 இருக்கட்டும், ஒரு பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், தென் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் கேம் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100. ஸோ இந்த ப்ரைம் ஃபார்மில் இருக்கிற ரிக்கில்டனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்.
அது நியூசிலாந்து பவுலர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் கிளாஸின் வந்து இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஒரு பில்லியன் 50 அடிச்சார். அண்ட் தென் மாத்திரமும் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் நியூசிலாந்து வந்து. ஏன்னா ரெண்டு டீமே ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் சைடாக தான் இருக்காங்க, நியூசிலாண்டும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி. ஸோ நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருமே ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு வந்துட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ப்ரெஷருக்கு போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செமிஃபைனல்ஸ் ஆடினாலும் ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறது கொஞ்சம் இது பண்ணாலும். ஸோ அது லைக் அந்த ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு டீமே அந்த ஒரு ஜிங்க்ஸை வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போனாங்க, 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரெண்டு வேர்ல்ட் கப்லேயும் நியூசிலாந்து தோற்றாங்க. லைக் 2021 WTC வந்து வின் பண்ணாங்க, 2021 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போனாங்க, அதுவும் தோற்றாங்க. 2022 செமிஃபைனல் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், 2023 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் நாக் அவுட்ஸில் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நியூசிலாந்து வந்து ஒரு வரதால. ஸோ நியூசிலாந்து வந்து ஒரு அண்டர் டாக்ஸ் கேட்டகரியிலேருந்து அப்படியே இது பண்ணிட்டு ஒரு ஃபேவரட்ஸ் கேட்டகரிக்கு நியூசிலாண்டு வந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு மாதிரி அந்த சோக்கர்ஸ் டேக்லேருந்து அவங்களும் கொஞ்சம் என்ன சொல்ல செமிஃபைனல்ஸ்னாலே தோற்றுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேக் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் உடச்சிருக்காங்க. அந்த T20 வேர்ல்ட் கப்லேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். T20 வேர்ல்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஃபைனல்ஸ் வந்தாங்க, ஒரு வேர்ல்ட் கப் ஈவெண்ட்ஸில். உமன்ஸ் டீமும் ஒரு ஃபைனல்ஸ் வந்தாங்க, அதுவும் தோற்றாங்க. T20 வேர்ல்ட் கப் மென்ஸ் டீமும் ஃபைனல்ஸில் தோற்றாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா WTC ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ண போகிறாங்க. ஜூன் 10th to 14th நடக்கிற WTC ஃபைனல்ஸில். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களோட அந்த சாம்பியன்ஷிப் வின்னிங்கான அந்த ஒரு இதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை. மேபி இந்த செமிஃபைனல்ஸ் அவங்க வின் பண்ண அவங்களுக்கு ஒரு பில்லியன் சான்ஸ் இருக்குது இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சைடாக தான் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா. லைக் அவங்க வந்து என்ன சொல் ஏதோ ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால வந்து ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. பட் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில் அந்த ஒரு ஜிங்ஸ் வச்சு மேபி அவங்க சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கங்கிறது என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சொல்ல, பட் எனக்கு என்னவோ மேபி இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டிஃபீட் ஆனாங்கன்னா மேபி என்னோட ஒரு சாய்ஸ் மேபி சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இதுவாக இருக்குது. ஸோ செமிஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டீம்லையும் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ப்ரீஃப் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய் நடக்குது, செகண்ட் செமிஃபைனல்ஸ் வந்து லாகூரில் நடக்குது. ஸோ ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் துபாய் நடக்கும். இன்கேஸ் இந்தியா தோற்றாங்கன்னா ஒரு பாகிஸ்தானில் ஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ வெயிட் கைஸ். ஸோ எந்த டீம் டாமினேட் பண்ணுறாங்க, எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் ப்ரீவியூவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.